ஜவுளி ஏற்றுமதியில் திராவிட மாடலின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 2020-2021 $6,193.39 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அளவு ஆனது அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜவுளித்துறையில் குஜராத், மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா அவருக்கு கேட்கலாம். வணக்கம் செலினா. ஜவுளி ஏற்றுமதியில் திமுக அரசின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சி பெற்றிருப்பதாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக குஜராத்தையும் மகாராஷ்டிரையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 2020-2021 $6,193.39 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஏற்றுமதியின் அளவு என்பது திமுக அரசு வந்த பிறகு திட்டமிட்ட நடவடிக்கைகளில் அடுத்த 4 ஆண்டுகளில் $7,997.17 மில்லியன் உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% வளர்ச்சியை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவை அனைத்தையும் சொல்வது நாமல்ல, மத்திய அரசுதான் சொல்லி இருக்கிறது என்றும் சாதனைகளை சொல்லி ஒன்றாக வெல்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி இருப்பதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருப்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியை பெற்றிருப்பதாகவும் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% வளர்ச்சியை பெற்றிருப்பதாகவும் இதை அனைத்தையும் மத்திய அரசுதான் சொல்கிறது, நான் சொல்லவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். சாதனைகளை சொல்லி ஒன்றாக வெல்வோம் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஜவுளி ஏற்றுமதியில் திராவிட மாடலின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 2020-2021 $6,193.39 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஏற்றுமதி அளவு ஆனது அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஜவுளித்துறையில் குஜராத், மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா அவருக்கு கேட்கலாம். வணக்கம் செலினா. ஜவுளி ஏற்றுமதியில் திமுக அரசின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சி பெற்றிருப்பதாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக குஜராத்தையும் மகாராஷ்டிரையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 2020-2021 $6,193.39 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் ஏற்றுமதியின் அளவு என்பது திமுக அரசு வந்த பிறகு திட்டமிட்ட நடவடிக்கைகளில் அடுத்த 4 ஆண்டுகளில் $7,997.17 மில்லியன் உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% வளர்ச்சியை பெற்றிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவை அனைத்தையும் சொல்வது நாமல்ல, மத்திய அரசுதான் சொல்லி இருக்கிறது என்றும் சாதனைகளை சொல்லி ஒன்றாக வெல்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி இருப்பதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருப்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சியை பெற்றிருப்பதாகவும் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மட்டுமே 21.84% வளர்ச்சியை பெற்றிருப்பதாகவும் இதை அனைத்தையும் மத்திய அரசுதான் சொல்கிறது, நான் சொல்லவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். சாதனைகளை சொல்லி ஒன்றாக வெல்வோம் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.